இந்த பொண்ணு கேட்ட கேள்வி, ஏன் 15 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தியானம் பண்ணக்கூடாது? கரெக்டா? +2 படிக்கிறதுக்கு ஏன் 15 வயசு கேப் வச்சுருக்காங்க? ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு 5 வயசுலேயே +2 படிக்கணும். அலோவ் பண்ணுவாங்களா கவர்மெண்ட்டில்? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? என்ன மெச்சூரிட்டி லெவல்னா என்ன? அந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியணும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு குழந்தை பின்னாடி வர ஒரு 2 வயசு பாப்பா வருது இல்லையா, அதுகிட்ட ஒரு கதை புத்தகத்தை நான் கையில் கொடுத்து படிக்க சொன்னால் அதால் படிக்க முடியுமா? ஏன் முடியாது? ஆனால் நீ அது மாதிரி ஒரு காலத்தில் இருந்தல்ல, இப்போ அதே புத்தகத்தை கொடுத்தா நீ படிப்ப இல்லையா? எப்படி படிக்க முடியுது? ஏன் அந்த வயசில் படிக்க முடியல? நம்ம எல்கேஜி யூகேஜி போகும்போது நமக்கு முதல்ல ஆனா ஆவனா ஏபிசிடி சொல்லி தராங்களா? 1ஆம் கிளாஸில் ஏபிசிடி மட்டும் தான் சொல்லி தராங்களா? 2ஆம் கிளாஸில் என்ன சொல்லி தராங்க? அந்த எழுத்துக்களை வச்சு வார்த்தைகள் எப்படி எழுதணும்னு சொல்லி தராங்களா? ஏ ஃபார் ஆப்பிள் ஏதோ ஒன்று, பி ஃபார் பிஸ்கட், பனானா. 3ஆம் கிளாஸில் என்ன சொல்லி தராங்க? இந்த வார்த்தைகளை வச்சு வாக்கியமாக எப்படி எழுதணும்னு சொல்லி தராங்களா? 3ஆம் கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ்ல இந்த வாக்கியங்களை வச்சு எப்படி ஒரு பேராகிராஃப் எழுதணும், அப்புறம் பல பேராகிராஃப் சேர்ந்து ஒரு அத்தியாயம் எப்படி எழுதணும், பல அத்தியாயங்கள் சேர்ந்து ஒரு புத்தகம் எப்படி எழுதணும், இது தெரியறதுக்கு உனக்கு 7, 8ஆம் கிளாஸ் ஆகிடுதா? அந்த பொண்ணு இப்போ கொடுத்தா என்ன பண்ணும்? மிஞ்சி போன கீச்சு தீக்கு போடும், இல்லை ராக்கெட் விடும். கரெக்டா? உங்ககிட்ட கொடுத்தா நீ படிப்ப. இதே மாதிரி அந்த ஒரு நம்ம தியானத்தில் நம்ம என்னமா பண்ணுறோம்? நம்ம கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கடவுளானவர் என்னுடைய இதயத்தில் ஒளி ரூபமாக இருக்கிறார் என்ற அனுமானத்துடன் உட்கார்றீங்க. கரெக்டா? கடவுள்ன்ற உருவத்தை தாண்டிய ஒரு உருவமற்ற நிலைன்னு எல்லா மதத்திலையும் சொல்றாங்க. இப்ப நான் கண்ணை மூடிட்டு திங்க் அபவுட் நத்திங்னா எதை பத்தி யோசிப்பேன்? எதை பத்தி யோசிப்பேன்? அவனை கலைகிறேன்னு நினைச்சுக்காத, யோசிக்க முடியாது. ஏன்னா மைண்டுக்கு ஏதாவது பிடிச்சிக்கணும், இல்லைன்னா புரியாது நமக்கு. அது புரிவதற்கு கூட ஒரு வயது வர வேண்டும். இன்னொன்று நான் கேட்குறேன், கல்யாண வயது இந்தியாவில் எவ்வளோ? 21 ஆம்பளைக்கு, பொம்பளைங்களுக்கு 18. கரெக்டா? ஏன் 15 வயசுல கல்யாணம் பண்ணிக்கூடாது? அந்த பொறுப்புகள் நிறையா இருக்கும். அதற்கான அறிவு முதிர்ச்சியும் உடல் முதிர்ச்சியும் வரணும், மன முதிர்ச்சி வரணும். அதுக்கப்புறமாக வாழ்க்கைன்றது ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம தியானத்துக்கு முன்னாடி இந்த 14 வயசு பொண்ணுட்டு நான் என்ன சொன்னேன், இன்னும் 1 வருஷம் ஜாலியாகிடுமா ஆரம்பிச்சுன்னா அப்புறம் லைஃப் லாங் நான் என்ன சொன்னேன், டெய்லி தியானம் பண்ணணும், டெய்லி சுத்திகரிப்பு பண்ணணும், டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள்னா ஓகே. ஸ்கூலில் போனால் டெய்லி படிக்க சொல்கிறாங்கப்பா, ரொம்ப போர் அடிக்குது. அதே மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது தான் அதனுடைய உண்மையான விஷயம் என்னன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். 3வது முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஆன்மீகத்தில் நான் என்னோட பேச்சில் சொல்லலை, நம்மளுடைய சிஸ்டமில் பிராணாகுத்தின்னு ஒன்று உருவாகிறது, பிராணாகுத்தின்னு ஒன்று செலுத்தப்படுகிறது, யோக சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த யோக சக்தியானது செலுத்தப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, குக்கருக்குள்ள சாதத்தை வச்சா, அரிசியை வச்சா என்ன ஆகுது? வெந்து சாதமாக மாறுகிறது. இதை போன்று உங்களுடைய மனநிலை மெதுவாக சமைக்கப்பட்டு ஒரு அரிசியிலிருந்து சாதமாக மாறக்கூடிய நிலைக்கு உங்களோட மனது எப்படி அரிசி எப்படி மாறுதோ, இதை போன்று உங்களுடைய மனதும் இன்னொரு உயரிய நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. ஒரு 20-25 வயசுல வரக்கூடிய முதிர்ச்சி, ஒரு 3, 4, 5 வயசுல நம்ம ஜாலியாக அப்படி ட்ரெஸ் போடுவோம், போட மாட்டோம், அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். இப்போது மாணிக்க வாசகர், அதே மாதிரி பிரகலாதன், இவங்களாம் பார்த்தீங்கன்னா 5-6 வயசுலேயே அவங்க அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற 2 வயசுலேயே ஒன்று கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண, அப்பா ஏன்ப்பா ரொம்ப சுற்றுற, சும்மா உட்காரு, ஏன் ரொம்ப பேசுகிற, ஏன் டிவி பார்க்குறேங்கிட்ட அந்த குழந்தை என்ன சொல்லுவீங்க? பிஞ்சில் பழுத்துச்சுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதனால் அது அந்தந்த நேரத்தில் அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வயது இருக்கிறது. அந்த நிலையில் வரும்போது தான் எனக்கு இது. இப்போ நம்ம 3 வயசு 5 வயசில் ஹோட்டலுக்கு போனோன்னா நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோமா? வீட்டில் வரவங்க யாரும் ஆர்டர் பண்ணால் நம்ம சாப்பிடுவோம். பாதி நேரம் சாப்பிட தெரியாது, கீழே கொட்டுவோம், மேலே போடுவோம், டேபிள் மேலே ஏறி ஓடுவோம். என்னுடைய பெண் குழந்தை இப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது குழந்தையாக இருக்கும். நானும் என் ஒய்ஃப் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் டேபிள் ஏறி குறுக்கில் ஓடுவோம். அது என்னன்றது தெரியாது அவங்களுக்கு.
ஆனால் இப்போது ஒரு மெனு கார்டை கொடுத்தா படித்து என்ன ஆர்டர் பண்ண நமக்கு தெரியும். எனக்கு உடலுக்கு என்ன போஷாக்கு வேணும், எது வேணுன்றது அந்த முடிவெடுக்கும் திறன் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குது. சின்ன வயசில் பல இடங்கள் என்ன ஆகுது, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மளுடைய தலையில் திணிச்சிடுறாங்க. நிறைய பேர் இப்போ நீங்கள் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. பல நேரங்கள் அவங்க அப்பா அம்மா பார்த்து என்ன சொல்லு, ஏமா அந்த சப்ஜெக்ட் படிக்க வச்ச, நான் இது படிச்சிருப்பேன்ல, நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏன் சொல்கிறோம், எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டுன்ற புரிதல் எனக்கு வயதாக வயதாக வருகிறது. ஓட்டு போடுறதுக்கு ஒரு வயசு இருக்குது, கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்குது, காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது. அதே போன்று ஆன்மீகத்தை தேடுவதற்கு ஒரு வயசு இருக்குது. அதை முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இதற்காக தான் நம்ம தியானம் ஆரம்பிக்கும். என்ன சொல்லிக் கொடுத்தோம், ஓய்வு நிலை பயிற்சி, ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று சொல்லிக் கொடுத்தோமா. அது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்களாம் ஆக்சுவலாக சமைப்பீங்களா, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ தானா சமைப்பீங்களா? பிறந்த உடனே உங்கள் கையில் உங்கள் வீட்டில் சமையல் கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க, ஒரு சொப்பு கொடுத்துருப்பாங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், 2 அரிசி 2 பருப்பு போட்டு சமைக்கிறதா நினச்சி அம்மாட்ட போய் அம்மா சமைச்சிட்டேன் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்போம்மா. அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா சமைச்சிருக்க, இதில் உப்பு கம்மியாக இருக்குது, எதாவது சொல்லுவாங்களா? நம்மளுக்கு மைண்டு ப்ரிப்பேர் ஆகுது. அதை போன்று இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ன்றது என்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது. அதை நோக்கி நான் போகணும். இன்றைக்கி முக்கியமாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை போதை கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்டாக? இந்த போதை கலாச்சாரம்ன்றது உண்மையாக நம்ம நினைக்கிற மாதிரி போதைன்ற ஒரு வஸ்து இல்லை. போதைன்ற உண்மையான போதை நம்மளுடைய எண்ணங்களில் ஆரம்பிக்கிறது. எண்ணங்கள் மாசுபடும் பொழுது அது போதையாக மாறுகிறது. இது வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ன்றதை ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம், தரையிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு சக்தியானது என்னுடைய காலின் மூலமாக உடல் மூலமாக உடலை சுத்தப்படுத்துது. கிளீனிங்கை தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குறோம், நேரடியாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் புரியறதுக்காக ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லிக் கொடுக்குறோம், பிரைட்டர் மைண்ட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை இந்த மாதிரி இடங்களை அவங்க வெளியில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் ஊர் ஃபுல்லாக சுற்றுவோமா. ஆனால் அந்த குழந்தைகள் இந்த ஒரு அபியாசி அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய குழந்தைகள் எப்படி வளருது, ஆசிரமத்துக்கு போகுது, இல்லை ஒரு தியான மண்டபத்துக்கு போகுது. அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிர்வலைகளாக மாறி அந்த குழந்தைகளுடைய மனதில் நல்ல நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறது. நீங்கள் தயாராகிட்டு வர்றீங்க. ஒரு 15 வயசு வரும்போது, அதனால் 15வது பர்த்டே முடிஞ்சு அன்றைக்கே ஆரம்பிக்கணும் தேவையில்லை. 16 ஆரம்பிக்கலாம், 17 ஆரம்பிக்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும் இல்லையா. அது மாதிரி அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ ஏன் 15ன்னு கேட்ட, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 18 இருந்தது. அது உனக்கு தெரிஞ்சிருக்காது. 2014 வரைக்கும் என்ட்ரி லெவல் 18. அப்போ ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலேன்னு சொன்னாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, 18 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், 15லேயே அவங்களுக்கு கொடுக்கலாம். எதற்காக, இந்த 15ல் கொடுக்கும்போது உங்களுடைய எண்ணங்களானது சுத்தப்படுத்தப்படுகிறது, நேர்மறையாக மாறுகிறது. வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்றது தெரியுது, இது ரைட்டா தப்பா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத வெளியில் கேட்குறீங்க, உங்களுக்கு சந்தேகம் வருது. வெளியில் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரியல. அப்போ தியானத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே கேள்வி நீங்கள் தியானத்தில் உள்ளே உட்காந்து அந்த கேள்வி நீங்களே உங்களை கேட்டுக்க முடியும். நான் செய்வது தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என் லைஃப்பில் குருநாதர்கிட்ட போய் கேட்டேன். இதுக்கு எனக்கு அவர் பர்சனலாக அவரோட கூட இருந்ததுனால தெரியும். இந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், கண்ணை மூடி நீ தியானம் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு. நான் தியானம் பண்ணுறேன், ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு பதில் வருது, இதுதான் சரியான பதில்னு சொல்லி. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இதுதான் எனக்கு பதில் தோணுது, அதுதான் சரியான பதில் செய் அப்படின்னாரு. இதை நீங்களே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு முறை உன் பிரச்சனை வரும்போதும் நீ என்கிட்ட கேட்ப, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தான் இப்போ உனக்கே வந்துடுச்சுல்ல, அப்போ நீ என்ன பண்ணுவ, இதை நீ ஒழுங்காக நீ ஃபாலோ பண்ணுவ. இதை போன்று 15 வயசுக்கு அப்புறம் நீங்கள் தியானத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் இது ஒரு நல்ல கேள்வி கேட்டதுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பாராட்டுறது. இது நம்மளுடைய வெறும் தியானன்றது வெறும் பயிற்சி மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வழிமுறை. உன் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அந்த கேள்வியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, விவசாயிகள் இருக்கீங்க,
இந்த பயிரில் இந்த நேரத்தில் என்ன போடணும் உட்காந்து தியானம் பண்ணி எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் கொடுங்கன்னு கேளுங்க. இந்த பதிலை கொடுங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல இப்போ பயிர் பண்ணணும், இந்த எதை பயிர் செய்ய வேண்டும் உட்காந்து தியானம் பண்ணுங்க, பதில் வரும். வந்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, வரும். ஒரு தடவையில் வரலன்னா 2 தடவை, 3 முறை, 4 முறை. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வெளியில் நீங்கள் தேடக்கூடிய அறிவானது உங்கள்கிட்ட உள்ளே இருக்கின்றத புரிய வச்சு அந்த விதையை உங்கள்கிட்ட விதைச்சு உங்களுக்கு பர்மனண்ட்டாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடப்பதற்கான விஷயங்களை 3 நாளில் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். பிரச்சனைகள் வருதா, ஸ்பாட் கிளீனிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்டு இப்போ வெளியில் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, சட்னி மேலே விழுந்துருது, வீட்டுக்கு போய் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? உடனடியாக தண்ணி எடுத்து தொடச்சி இல்லை சோப்பு போட்டு, இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க, சோப்பு அப்படி போட்டுறீங்கன்னா வந்துடும். இதை போன்று எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனடியாக உட்காந்து சுத்திகரிப்பு பண்ணலாம். எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் சஞ்சலமாகப்படுது, யாரோ என்னை திட்டாங்க, எனக்கு கோபம் வருது. பல இடங்கள் நான் சொல்கிறது உண்டு. ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு போகிறீங்க, ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு கிளம்புங்க. சின்ன வயசுலேயே நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, ஸ்கூல் போகும்போது கோயிலில் போய் கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அதுக்கு பதிலாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வருது, உட்காந்து சுத்திகரிப்பு பண்ணுங்க. இது 2த்துலையும் தீர்வு கிடைக்கலையா, பிரார்த்தனையின் மூலமாக உயரிய சக்தியுடன் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வழிமுறையை சொல்லுங்கள். இது எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது ரீசெண்டாக ஒரு படம் நேற்று தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் கொஞ்சம் இருந்து, மதராசி படம் பார்த்தியாமா? அதில் எதை பற்றி பேசுகிறாங்க, கன் கல்ச்சர், கரெக்டாக? அந்த குழந்தைகள்கிட்ட கன்னை கொடுத்து கண்ணு தெரியாமல் சுடுது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட துப்பாக்கி கொடுத்தா அதுக்கு என்ன தெரியும்? கண்ணில் படுறது சுட்டுரும், அதுக்கு என்ன தெரிய போகுது? வயசானவங்களுக்கே தெரியுது இல்லை. அதை போன்று தியானம் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு உயரிய சக்தி. அந்த சக்தி உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது அதை உபயோகிக்கக்கூடிய அறிவுத்திறனும் வயது திறனும் மன முதிர்ச்சியும் உங்களுக்கு இருக்குன்றதுக்காக அந்த 15 வயசுன்றது வச்சுக்கிறோமா? சந்தோஷமா?